நேற்றைய தினம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க எதிர்காலத்தில் ஆளுநர்கள் எதை வேணாலும் செய்யலாம் என்கிற அடாவடித்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அது ரொம்ப சிறப்பு என்னென்னா, ஏற்கனவே ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் வழங்க மறுத்திருக்கிற அந்த 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே ஒப்புதல் வழங்கி அது நிறைவேற்றப்பட்ட அன்னையிலிருந்து சட்டமாக்கப்படும் அறிவிச்சிருக்கிறதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லை, அதாவது அரசியல் சாசன 200வது பிரிவுப்படி ஒரு மசோதா வந்தால் ஆளுநர் அதற்கு எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த 200வது பிரிவுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. ஒரு மசோதாவை எவ்வளோ காலத்துக்குள்ளே நீங்கள் ஒப்புதல் கொடுக்கலாம், திருப்பி அனுப்பணுன்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர், எவ்வளோ காலம், 2வது முறை வந்தால் எப்படி அதை நீங்கள் அணுகணும், 2வது முறை வந்தால் அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன இருந்தால் நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம், இல்லைன்னா நீங்கள் எப்படி ஒப்புதல் கொடுக்கணும் என்கிற எல்லாத்துக்குமே ஒரு கால வரையறையை தீர்மானிச்சிருப்பது என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் ஆளுநர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அந்த மசோதாக்களை உடனே நிறைவேற்றுவதற்கான ஒரு வழிகாட்டியாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஏற்கனவே கேரளா, ஏற்கனவே கர்நாடகா போன்ற பல மாநிலங்களில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் பூராவையும் ஆளுநர்கள் கிடப்பில் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்படி நீங்கள் காலங்காலமாக கிடப்பில் போடுவது என்பது உங்களுக்கு அதிகாரம் இல்லை, ஒரு அதிகார வரம்பை தாண்டி நீங்கள் செயல்பட்டிருக்கீங்கிறதையும் ரொம்ப வன்மையாக நீதிமன்றம் சுட்டி காட்டியது. எனவே அந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு ரொம்ப ரொம்ப வரவேற்பத்தக்கது. அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுக்கும் அந்த தீர்ப்பு வந்திருப்பது எல்லா மாநிலங்களுடைய உரிமைக்கான ஒரு முத்திரை பதிக்கிற தீர்ப்பாக அந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. அந்த தீர்ப்பை வரவேற்கவும், அதே நேரத்தில் இந்த அளவுக்கு தொடர்ந்து வழக்கு தொடுத்து பாதாடி இந்த தீர்ப்பை பெற்றிருக்கிற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இவ்வளவுக்கு பிறகும் கூட மத்திய அரசாங்கமோ ஆளுநரோ இதை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப வருந்தத்தக்கது. உச்சநீதிமன்றம் இந்த அளவுக்கு ஆளுநர் சட்ட வரம்பை மீறி செயல்பட்டிருக்கிறார் என்று உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு அப்போ சட்டமன்றத்தை மீறி செயல்பட்டிருக்கிற ஒரு ஆளுநர் எப்படி ஆளுநராக நீடிக்க முடியும்? எனவே அவர் ஆளுநர் பொறுப்பிலிருந்து உடனடியாக விடுவிக்கப்படணும், மத்திய அரசு அவர் திரும்ப பெறணும். அதுதான் உச்சநீதிமன்றத்துக்கு தீர்ப்புக்கு மரியாதை கொடுக்குற விஷயமா இருக்கும். அப்படி இல்லைன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறுகிற காரியத்தை மத்திய அரசாங்கத்தையே செய்வது ஒரு அரசியல் ரீதியான நெருக்கடி, அரசியல் சாசன நெருக்கடியைத்தான் உருவாக்கும் என்பதையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி இன்றைக்கு மத்திய அரசு ஒரு வக்பு சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நள்ளிரவு 2 மணிக்கு மேலே நிறைவேற்றி முடிச்சிருக்கிறாங்க. இதன் மூலம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள், அதாவது ஒரு 1000 ஆண்டுகளாக அந்த மக்கள் தங்களுடைய இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அந்த சொத்தை வக்பு சொத்து என்று அளிக்கிறாங்க. இது அரசாங்கமோ வேறு யாரோ கொடுக்கறதில்லை. இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய ஆன்மீக பணிக்கு தங்களுடைய ஒரு பொது சொத்தை அவங்க ஒப்படைப்பது தான் வக்பு சொத்து என்பது இருக்கிறது. இன்றைக்கு அந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை பல நேரங்களில் பல திருத்தங்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் இப்போ வந்திருக்கிற திருத்தம் என்னென்னா, அந்த சட்டத்தினுடைய அடிப்படையே நொறுக்கிற மாதிரி அந்த சட்டத்தை இப்போ நிறைவேற்றிருக்காங்க. அதாவது அந்த வக்ஃப் போர்டில் இதுவரைக்கும் இந்து அறநிலைத்துறைன்னா இந்துக்கள் மட்டும்தான் இருப்பாங்க, வக்ஃப் போர்டுன்னா இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ சீக்கிய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு சில மாநிலங்களில் சட்டம் இருக்குது, அந்த போர்டுக்கு சீக்கியர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ தான் முதன் முறையாக அந்த வக்ஃப் போர்டில் இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாமல் இந்துக்களையும் அதில் கொண்டு போய் சேர்க்கணும்னு அவங்க ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. அதில் போய் இந்துக்களை சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்படின்னா இந்து அறநிலைத்துறையில் வேறு யாராவது சேர்க்க நம்ம ஒத்துக்குவோமா? அது மட்டும் இல்லை, அதாவது ஒரு வழக்கில் டிஸ்பியூட் வந்திருந்தா அந்த டிஸ்பியூட்டின் மீது வக்ஃப் போர்டு தீர்மானிக்கணும், அதன் மீது உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிரச்சனை வழக்கு சொத்து மீது வழக்கு ஏற்பட்டால் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இறுதியாக முடிவெடுப்பார்.
சரி, ஒருவேளை அரசாங்கத்துக்கும் அந்த வக்ஃபோர்டு சொத்துக்கும் பிரச்சனை வந்தது அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசாங்கத்துக்கு விரோதமாக முடிவெடுப்பாரா? ஆகவே இப்படி முழுக்க முழுக்க அந்த வக்ஃபு சொத்துக்களை முழுவதும் கைப்பற்றுவது இஸ்லாமிய மக்களுக்கு இருக்கிற அந்த ஆன்மீக பணியை ஒரு மோசமான நிலைமைக்கு உருவாக்குவதுங்கிற அடிப்படையில் இந்த சட்ட திருத்தம் வந்திருக்கு. நாடு முழுவதும் கண்டன இயக்கம் நடைபெற ஆரம்பிச்சிருக்குது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நம்முடைய அரசாங்கம் இந்த சட்டத்தை நிறைவேற்றி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சிருக்காங்க. கேரள சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பிச்சிருக்காங்க. எனவே இன்றைக்கி இதையெல்லாம் புறக்கணிச்சுட்டு அந்த சட்டத்தை அமலாக்குவதன் மூலம் இப்போ என்னன்னாக்கா, இன்றைக்கி வக்ஃபோர்டு சொத்துக்களுக்கு ஒரு இது கொண்டு வருவாங்க, நாளைக்கு கிறிஸ்துவர்களுக்கு ஒரு இதுன்னு கொண்டு வருவாங்க, நாளைக்கு சீக்கியர்களுக்கு சொத்துக்களுக்கு அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க. இப்படி கொண்டு வந்து அந்த மதங்களை சார்ந்த மக்கள் அவங்களுடைய ஆன்மீக பணிக்கு ஒதுக்கி வைத்திருக்கிறத பூராவும் அரசாங்கம் சிதலமடைய செய்வதோ அரசாங்கம் கைப்பற்றுவதற்கான நடவடிக்கை எடுப்பது என்பது ரொம்ப ரொம்ப மோசமான. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.